வணக்கம் அன்பு உள்ளம் கொண்டவர்களே, நம் குபேரலட்சுமி டைட் டுட்டோரியலில் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிறிஸ்மஸ் பெல் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. கிறிஸ்மஸ் மணி செய்ய தேவையான நூலின் அளவு 1 மீட்டரில் ஒரு கயிறு துண்டு, 80 மீட்டரில் 11 கயிறு துண்டு, 1:20 மீட்டரில் ஒரு கயிறு துண்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் கயிறு எடுத்தோம்ல, அதை ரெண்டாக அப்படி மடிச்சுக்கணும். இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு 80 சென்டிமீட்டரில் ஒரு கயிறு துண்டு எடுத்தோம்ல, 11 கயிறு, அதில் ஒரு கயிறு எடுத்து இப்படி மேலே வச்சு ஹெட் நாட், எப்போதும் ஹெட் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஹெட் நாட் போட்டுடணும். ஹெட் நாட் போட்டுட்டு மறுபடியும் இதை மேலே வச்சு ஒரு நாட்டு, அதே மாதிரி இந்த சைடும் மேலே போட்டு ஒரு நாட்டு. நல்லா டைட் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு கயிறு எடுத்து எடுத்து சமமாக பிடிச்சி இப்படி வளைச்சி உள்ளே விட்டு ஒரு ஹெட் நாட் போட்டாச்சு. இப்போ மேலேருந்து கீழே உள்ள விட்டு ஒரு நாட்டு, அதே மாதிரி இந்த சைடும் மேலே விட்டு கீழே விட்டு ஒரு நாட்டு. போட்டாச்சு, டைட் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த 11 கயிறையும் அதே மாதிரி கோத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 2 கயிறு இருக்கும்ல, அந்த இது மடித்தோம்னா அந்த கயிறோட 2, அதை இதுக்குள்ளே விட்டுறணும். இதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படி சமமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ இந்த கயிறையும் அதே மாதிரி மேலே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த சைடும் வருது. சர்க்கிள் ஈவனாக இருக்காப்புல பார்த்துக்கணும். இப்போ எப்போதும் போல் நம்ம 2 கயிறு எடுத்து ஸ்கொயர் நாட் போடுவோம்ல, அது மாதிரி இதில் 2 கயிறு எடுத்து ஸ்கொயர் நாட் போடணும். அப்புறம் அடுத்த 2 கயிறு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த 2 கயிறு இப்போ ஒரு ரவுண்டில் மொத்தம் 6 பூ வரும். 6 பூவையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் எடுக்க போகிறோம். அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவுக்கு 2 பூக்கும் நடுவில் இந்த பூலேருந்து ஒரு 2 கயிறு, இந்த பூலேருந்து 2 கயிறு எடுத்து
அடுத்த நாட் போடணும். அடுத்து ஸ்கொயர் நாட் தான். அதே மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டுக்குங்க நல்லா டைட்டாக. இப்போ அடுத்து இந்த பூலையும் ரெண்டு கயிறு இருக்கா, அந்த கயிறை எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுக்குங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு போட்டாச்சு 6 பூ. இப்போ தேர்ட் ரவுண்டு போட போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான். இந்த 2 பூக்கும் இடையில உள்ளதில் 2 இது எடுத்து நாட் போட்டுக்குங்க. இது தேர்ட் ரவுண்டு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு, இந்த 2 பூ ஒன்றா ஒரு செகண்ட் ரவுண்டு, இது தேர்ட் ரவுண்டு. ஓகே, இது ஃபஸ்ட் ரவுண்டு, 2 பூ ஒன்றா ஒரு செகண்ட், இப்போ தேர்டு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த பக்கம் 2 எடுத்துக்கிட்டிங்க, இந்த பக்கம் 2 எடுத்துக்கோங்க. எப்போதும் போல் ஸ்கொயர் நாட் போட வேண்டியதுதான். நல்லா டைட் பண்ணிவிட்டுங்க. இப்போ 3வது ரவுண்டு போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணிக்கணும், இதை இந்த பக்கம் உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும். இது தனியாக மணிக்கு தேவையான பால் செய்ய போகிறோம். அதுக்கு அந்த கயிறு எடுத்துக்கிட்டு வச்சுட்டு 1 1 2 3 அதே மாதிரி இதை உள்ளே எடுத்து போயிடணும். உள்ளே எடுத்து போய் உள்ள வச்சுட்டு இந்த பக்கம் 1 2 இதுக்குள்ளே விட்டு இப்போ பெல்லுக்கு தனியான மணி தயாராகிட்டு எப்போதும் போல் இங்கே 2ஆக மடித்து இப்போ எக்ஸஸாக உள்ள கயிறுலாம் நம்ம கட் பண்ணிடணும்.
இப்போ உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதான். பெல்லுக்கு தேவையான மண்ணை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இன்னொரு கையில் விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு தேவையான பெல்லு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.